எதுக்குடா நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே கேள்வி கேட்ட தருணங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் பேருக்குமே அர்ச்சனை பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டேங்க. கோவிலுக்கு போற பிளான் எல்லாம் வச்சிருந்தனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நான்வெஜ் எடுக்கல. என்னோட பிறந்தநாள் எதுவுமே வெஜ் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். கூட வந்து பாத்தீங்கன்னா என் ஆசை அருமை தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா எனக்காக அழகான கேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வெளியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வெளியே இருந்தேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கேக்ல அழகா டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தூக்கிட்டு உட்கார வச்சுட்டாங்க சோஃபால. கேக்க பாத்துங்க உண்மையிலே வேற லெவல் இருந்தது. கேக் இந்த டைம் டிஃபரெண்டா இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா உட்கார்ந்து ஏன் தங்கச்சி கொண்டு அந்த கேக்க அழகா வெட்டி சாப்பிட்டோம். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் இருக்குங்க. லவ் யூ அண்ணா அப்படின்னு வர மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க என் தங்கச்சி. ஓகே गाइस, எங்க வீட்ல சிம்பிளா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்னொரு விஷயம், பிறந்தநாள் அதுவும் நான்வெஜ் சமைக்க கூடாதாமே வீட்ல. என்ன சுத்தி உள்ள ஒரு சில பேர் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்லுங்க. பிறந்தநாள் அதுவும் நான்வெஜ் சமைக்க கூடாதா வீட்ல? சமைக்கலாமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் தெரிவிட்டுங்க. பை.